என் ஃப்ரெண்ட் வந்து கடை திறந்திருக்கார். அவர்கிட்ட கடையை பார்த்து கொண்டு போகலாம். எனக்கு தொடர்ந்து பொங்கி கொண்டு இருக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே அங்கே வரைக்கும் பொங்கி கொண்டு தான் இருக்கிறேன். நாட்டுக்காக உழைச்சி நாட்டுக்காகவே நீங்கள் இதை அர்ப்பணிக்கணும். கால் வலிக்கு வந்து புறங்கால் வலி உடனே சனீஸ்வரர் வந்து கால் ஏறுவாருன்னு சொல்கிறேன். காட்டுக்கு ஒரு அம்மன் ஒன்றால் இருக்குது. அதாவது கண்ணகையம் இருக்கிறார். தலை விரிச்சோட தலை முழுக்க கண்ணாக தான் இருந்தே தவிர அங்கே பேன் இருக்கிறா இல்லை அவருக்கு விட. இது கோயில் வந்து பாருங்க, ஒரு சோலையான இடத்துல இருக்கிறதால தான் சோலையம்மன் 2 பேர் வச்சிருக்கு. நம்மள இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேரும் இருக்கு. என்ன நல்ல உள்ள அடிக்குது. நாங்கள் போகிற கோயிலுக்கு வந்து சரியாக 9.4 கிலோமீட்டர் இருக்குது சோலையம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் டிடி ஜாழ்ப்பாணத்தில். நாங்கள் இன்றைக்கு சாவச்சேரி இருக்கு தானே, சாவச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா சோலையம்மன் கோயில் சொல்லி ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அப்போ அங்கே தான் வந்து நாங்கள் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோலைக்கு அதாவது சுற்றி வர காட்டுக்கு நடுவில் ஒரு அம்மன் ஒன்றால் இருக்குது. அதாவது கண்ணகையம்மன் என்ன இங்கே வீட்டில் இருக்குது. அவ தானே பார்க்க வந்து நாங்கள் என்ன உண்மையிலே பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் பொங்கி அவ்வளவு சிறப்பாக பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த கோயிலுக்கான ஒரு தனித்துவமான வரலாறு ஒன்று இருக்கு. என்ன அந்த காலத்தில் ஆட்கள் பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிற வளமை தான் இப்பயும் மாடு மேய்க்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ வரைக்குள்ள ஒரு மாடு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டுது. அப்போ மாடை மேய்ச்சி கொண்டு வந்தவர் உடனே காட்டுக்குள்ளே மாடை போதானே பண்ணுவார். போயிருக்கார். போக அங்கே தலைவிரி கூலமாக ஒரு பொம்பளை ஒரு இருந்திருக்காரு, அம்மா ஒரு இருந்திருக்கிறேன். இருக்க மாடு வந்தவன் சொல்லி போய் கேட்கு. அவ சொல்லியிருக்கா, தம்பி இங்கே இருக்கா, எனக்கு ஒரு மாடு வரையிலேன்னு சொல்லிட்டு பேன் இருக்கா பார்த்து விடுன்னு சொல்லியிருக்கா. அப்போ இல்லையா அவனை பேன் பார்க்க தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்ல, இல்லை உனக்கு பார்க்க தெரியும் பேரன்னு சொல்ல, இவர் தலையை விரிச்சிருக்கிறார். 1000 கண் தெரியுதாமே என்ன. அப்போ அதுல இருந்து 1000 கண் உள்ள எங்க கண்ணகை அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா டெய்லி பொங்கல் எல்லாம் கஞ்சி எல்லாம் காய்ச்சி வழிபாடு கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கண்ணகை அம்மனுக்கு பொதுவாக சொல்ற வரலாறு. இதை விட இன்னொரு வரலாறு சொல்ல வேண்டா. 1600 கால பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்த்துகீச தளபதி வந்து குதிரை உடந்த பயில வந்திருக்கார். குதிரை வந்து மயங்கி விழுந்துட்டு. அப்போ அவர் வந்து எவ்வளோ முயற்சி செஞ்சும் குதிரை எழுப்பி வைக்கார். குதிரை எழுப்பலாம் போயிட்டு. அப்போ இந்த ஆலயத்தில் சொல்லி கந்தரன் சொல்லி அந்த காலத்தில் பூசாரி வந்திருக்கார். இந்த பூசாரி வந்து திருநீரும் தீர்த்தம் இந்த கோயில் கிணத்துல தீர்த்தம் எடுத்து தெளிச்சோன்னா குதிரை எழுப்பிட்டான். இப்போ அந்த காலத்தில் வந்து போட்டி செலவுக்கு நம்பிக்கை வந்து இந்த ஆலயத்துக்கு இந்த வீதியால் திருத்தினது, இந்த ஆலயத்துக்கு திருப்பணி செஞ்சேன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் வந்து இந்த புதுமையான அம்மன் கோயிலுக்கு வந்து உங்களுடைய நோய்களை நீங்கள் தெரியும் என்ன பண்ணுறது இருக்குது. இதையும் சொல்லி சொல்லுவோம். இது ஒரு கிணறு இருக்குது தானே. இந்த கிணத்துல பாத்தீங்கன்னா நீங்க குளிச்சு தண்ணி எல்லாம் குடிச்சிங்க சொன்னா நோய் எல்லாம் தீருமா. மூலிகை இருக்கிற மரங்கள் வேறெல்லாம் இலைகள் கொட்டுறது. வந்து இந்த கிணத்துக்கு வந்து அவர் தன்மை வாய்ந்தன்னு சொல்றாங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முதல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க. ஃப்ரெண்ட் வந்து கடை திறந்திருக்கார். அவர்கிட்ட கடையை பார்த்து கொண்டு போகலாம்ட்டு வந்து நாங்கள். இதான் வந்து கடை. இதான் வந்து கடை ஸ்ரீ ஞான வைரவர் ஸ்டோர்ஸ், ஈச்சமோட்டை வீதி, சுண்டுக்குழி. அதாவது சுண்டுக்குழி ரோட்டில் இருக்கிற ஈச்சமோட்டைன்ற ஊரில் இந்த கடை இருக்குது. சரி வாங்க போய் கடையை பார்த்து கொண்டு வருவோம். உள்ள போய் இவர்தான் கடை உரிமையாளர். விவாத் இவனோட கடைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் வரைக்கும் என்னன்னு சொல்லி விடுங்க. என்ன நல்ல உள்ள அடிக்குது. என்ன கொடுக்குறேன் இன்னைக்கு வர்றாங்களுக்கு கேக்கும். சரி எடுத்து பார்த்தீங்களாண்டா கேக் எல்லாம் கொண்டு வந்தார். யார் இப்போ தொடங்கியிருக்கோம். பால் தந்திருக்கார் எங்களுக்கு. வியூசன் வந்து வியாபாரத்தை தொடங்கிட்டார். உப்பா வாங்க கவனிப்பாரு. யாருங்க கேக் வருது, பால் வருது, இப்போ ட்ரிங்க்ஸ் வருது. என்ன வாங்கினீங்க? chocolate puffs, bites.
ஓகே காட்டுறதை எடுத்து நான் காட்டுங்க. நன்றி நன்றி வேண்டக்கூடாது இல்லை அப்படி வேண்டக்கூடாது வேண்டக்கூடாது வாங்கினாங்கள் அது வந்து ஃபைட்ஸ் வாங்கியிருக்கு ஃபைட்ஸ் இதான் ஃபைட் சார் வேறு டேஸ்ட்டாக இருக்கு நாங்கள் மோஸ்ட்லி தான் சாப்பிட்றாங்களே என்ன அந்த காலத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டு இருக்குது மிக்சர் ஃபைட்ஸ் என்ன மிக்சர் நோம்பில் அந்த காலத்தில் ஃபேமஸ் ஃபைட்ஸ் எல்லாம் வந்துருக்குது ஸோ இதெல்லாம் சாப்பிட்றாங்க இங்கே கிரீம் வகைகள் ஐசிங் கேக் எதுவும் கூட வேண்டாம் அம்மா என்ன செய்யறாங்க இப்போ நாங்கள் வந்து மண்டுவில் அம்மன் கோயில் சோலை அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ஈச்சமோட்டை கிராமத்தில் இருந்தால் வெளிக்கிட போகிறோம். போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை காட்டுவேன். இது செம்மணிக்கு வந்துட்டேன். செம்மணி ரோட்டாலாம் போய் கொண்டிருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க சாவச்சேரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் வந்து செம்மணி பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இது செம்மணி பாலம் இல்லை நாவல்குழி பாலம். ஓ செம்மணி தாண்டி இப்போ நாவல்குழி பாலத்துக்கு திருவாசக அரண்மனை மண்டபம். பெரும்பொருள் காட்சியம் இருக்கு. சிவகும் பெரும்பொருள் காட்சியகம். பெட்ரோல் செட்டில்மெண்ட் இருக்கு. அப்படி இங்கால இதில் அம்மாச்சி உணவகம் இருக்கு பாருங்க. இது வந்து கைதடியில் இருக்கிற அம்மாச்சி உணவகம் பாருங்க. இது வந்து கைதடி தெற்கு சனசமூக நிலையம். இதுதான் கைதடி சந்தி. இதில் வந்து கைதடி பெட்ரோல் செக்டர் இருக்குது. வந்து கைதடி பிள்ளையார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கைதடி பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு மேலே போய் காலை கழுவிட்டு வந்து பிள்ளையாரை கும்பிடுவோம். இதில் வந்து தண்ணி பைப் இருக்குது. தண்ணி ஓடின ஓடியே இருக்குது பாருங்க. கால் வலிக்கு வந்து புறங்கால் வலி உடனே சனீஸ்வரர் வந்து கால் ஏறுவாருன்னு சொல்கிறவைகள் எனக்கு என்னென்னு தெரியல. இதாக இருந்தால் கால் வலிக்கு புறங்காலை கழுவுறேன். பாருங்க மேலே வந்து ஓம் கணபதி என்று போட்டிருக்குது. நாங்கள் போகிற கோயிலுக்கு வந்து சரியாக 9.4 கிலோமீட்டர் இருக்குது. சோலையம்மன் கோயில், அதாவது மண்டுவில் சோலையம்மன் கோயிலுக்கு 9.4 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் வந்து இந்த ரோடெல்லாம் போக போகிறோம். இப்போ வாங்கி நாங்கள் நேப்பில் நிற்கிது. ஸோ அவைகளுக்கு வந்து
பிஸ்கெட் கொடுத்துட்டு போவோம். வேறு இதில் பிஸ்கெட் ஆடாமல் இருங்கோ. ஐயோ ஓகே ப்ரோ நண்பர்களத்துல நாய்க்கு சாப்பாடு கொடுக்குறார். இந்தா கையையும் கடிச்சு போடும் போல இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டியது இருக்கு. நாங்கள் வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட வந்துட்டோம். போலீஸ் நிலையம் சாவச்சேரி. இது வந்து சாவச்சேரியில் இருக்கிற பொன் விழா மண்டபம். அப்படி இங்கால சாவச்சேரி கோட்ஸ் வருது பாருங்க. இது வந்து சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். சாவச்சேரி டவுனை பாருங்க அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. சங்கத்தான ரயில்வே ஸ்டேஷன். சாவச்சேரி ரோட்லேருந்து அப்படியே நேராக வந்தோம்டா. இதில் வந்து முதலாம் மயில் வீதி என்று இருக்குது பாருங்க. முதலாம் மயில் வீதி 2வது இலக்கம். அந்த ரோட்டெல்லாம் நாங்கள் போனால் அந்த சோலையம்மன் கோயில் வரும். இதில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்களா சோலையம்மன் பனை மரக்காலை இருக்குது பாருங்க. இதில் போட் போட்டிருக்கீங்கன்னா சோலையம்மன் பனை மரக்காலை சாவச்சேரி வடக்கு அரசடி. வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். மண்டுவில் சோலையம்மன் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இல்லை இது வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. நான் நினச்சி இதுதான் வந்து அம்மன் கோயிலை நினச்சி கொண்டு வந்த நாங்கள். இது அந்த கோயில். இது வந்து மண்டுவில் இளஞ்சிரியாரணியம் குமரக்கோட்டை முருகமூர்த்தி ஆலயம். செய்வாங்க. நாங்கள் அம்மன் கோயிலுக்கு போவோம். இது கோயில் வந்து பாருங்க ஒரு சோலையான இடத்துல இருக்கிறதால தான் சோலையம்மன் 2 பேர் வச்சுருக்கு. நம்மள இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேரும் இருக்குது பாருங்க. பொங்கல் பொங்கி கொண்டிருக்கார் ஐயா. சக்கரை பொங்கலா? கற்கண்டு பொங்கல். ஓகே ஓகே. இடத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோயிலில் பேரும் இருக்குது பாருங்க சோலையம்மன். ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் அந்த கோயில் இருக்குது. பாருங்களா ஒரு பங்கெடுத்து பாருங்களா? இல்லை ஒரு வரைக்கும் ஒரு திங்களுக்கு இங்கே பொங்கல், ஒரு திங்களுக்கு மிர்ச்சியில் கொட்டியாமங்க இருக்குது அங்கே பொங்கல். அப்படி ஒவ்வொரு திங்களுக்கு ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறோம். மட்டும் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? மட்டும் போகல வாரதிங்களா பாரதிங்க கடைசி பொங்கல். ஓகே ஓகே. அப்போ ஐயா ரெண்டைக்கு சக்கரை பொங்கல் இல்லாட்டி என்ன மாதிரி? இது கற்கண்டு பொங்கல், இது கற்கண்டு பொங்கல். அது சக்கரை பொங்கல், இது கற்கண்டு பொங்கல். இது நீங்கள் சரிங்க. இது நீங்கள் சரிங்க. ஐயா எத்தனை வருஷமா அப்படி பொங்கி கொண்டிருக்கிறீங்க? நான் 90ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு விஜயாலயக்கு அது அப்போ வாங்கி பஞ்சு வந்துருக்குறேன். உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்போ 90ஆம் ஆண்டு? 90ஆம் ஆண்டு இப்போ எனக்கு 61 வயசு. ஓ அப்போ 30 வயசுகள் இருக்கு வேணா.
இடமும் நல்ல சோலையாக இருக்குது பார்த்தீங்களோ. பேர் சோழியம்மன் தானே. நல்ல சோழியாவே இருக்கேன். சோழியம்மன் தானே பேரும். அப்போ அங்களோட பேர் என்ன? அங்களோட பேர் நான் செல்லத்துறை நவரத்தினா. செல்லத்துறை நவரத்தினா. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? 63. 63 வயசு. 63 வயசுலையும் கொம்பு பொங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னம்மா இங்கே நேர்த்திகள் நிறைவேறி இருக்கா? ஓ எனக்கு மகள் ஒரு ஆள் ஆச்சரியாவில் இருக்கிறா. மகன் ஒரு குராஞ்சில் வைக்கிறான். மகனுக்கு அந்த 4ஆம் தேதி கல்யாணம் குராஞ்சில். இப்போ 4ஆம் தேதி. 4ஆம் தேதி இப்போ 2 நாளைக்கு முதல். சனிக்கிழமை. மகளுக்கு மகளா மூத்தவங்க மகளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. நீங்கள் கும்புறதெல்லாம் நிறைவேறுது, நேர்த்தி வைக்கிறது இல்லை. ஓகேங்க, நன்றி. எனக்கு தொடர்ந்து பொங்கி கொண்டே இருக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாகவே. அங்கே வரைக்கும் பொங்கி கொண்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் எல்லாம். உங்களுக்கு நினைக்கிற வரமெல்லாம் கிடைக்குதா? எல்லாம் அம்மாளாக்கி கை விடுப்பா. சரி, இப்படி என்ன ஹேர்ட் நீங்களே நடந்தவேல்? நீங்கள் என்ன ஹேர்ட் என்ன நடந்தவா? அது நாங்கள் இதண்டு சொல்லல. எல்லாம் நல்லா வச்சிருக்கிறேன். சூரியம்மங்கோல் ஆக்கி எங்களை வழியா வச்சுக்கலாம். சரி, ஏண்ணே, நன்றி நன்றி. ஐயாக்கு இந்த கோயில் வரலாறு தெரியுமா? தெரியாது. பாருங்க, இங்கால போக போக தொடர்ந்து பொங்கி கொண்டு இருக்கிறோம். நேரத்துக்கு இந்த இடமெல்லாம் பொங்கி முடிஞ்சுது பாருங்க. நாங்கள் வந்த டைமும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சரி, வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். நான் கோயிலின் நுழைவாயில் பாருங்க. இதில் பேர் போட்டிருக்கிறோம், ஸ்ரீ இளஞ்சியரணியம் மண்டுவில் சோலையம்மன் ஆலயம். எங்களை பாருங்க தேர் முட்டி இருக்குது. சரி, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நாங்கள் வந்த வழி வேறு வழியில் நாங்கள், அதாவது இந்த சோலைக்குள்ளால் நாங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெய்வம் இந்த மாதிரி சோலையாக இருக்குண்டு, அதோட அந்த சோலையம்மன் பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய மரங்கள்லாம் அதிக அளவாக இருக்குது பாருங்க. பாருங்க, பெரிய ராஜகோபுரம் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க ஐஸ்கிரீம் கடை வந்திருக்குது, கச்சான் கடை வந்திருக்கு, முக்கியமான கடை ஒன்று வந்திருக்கு பாருங்க, விளையாட்டு சாமான் கடை. இப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் நம்ம பிறப்பு வளர்ப்பு இங்கே இங்கே இப்போ 45 வருஷத்துக்கு தான் மனோகரா தியேட்டர் தான் நீங்கள் வர எந்த இடம் ஐயா? மனோகரா தியேட்டர். மனோகரா தியேட்டர் அதுக்கு பக்கத்தில் தான் வீடு. 85 குடும்பங்கள் இருந்தது. 90ஆம் ஆண்டு திரைத்திரையோட அப்போ நீங்கள் இருந்த காலத்தில் விட்டு வந்துட்டீங்களா? என்ன நீங்கள் இருந்த காலத்தில் மனோகரா தியேட்டர் இயங்கினதா? என்னென்ன படம் பார்த்துருப்பீங்க? நாங்கள் பக்கத்தோட வீடு. பக்கத்தில் விட என்ன படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க? நாங்கள் சகல படம் தான், எம்ஜிஆர் படங்கள், ராஜ்யத்த படங்கள். அப்போ நீங்கள் ஆக்டர் ஃபேன்? அப்பேக்கு ஆக்டர் ஃபேன் பிடிக்கும் உங்களுக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் தான். பாட்டு தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு படிச்சு விடுங்க ப்ளீஸ் 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 ஐயா. அச்சா ஐயா. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பார்வையை மறந்து போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போனதற்கு உதவாமல் போகும். ஐயாக்கு இப்போ எத்தனை வயசு? 82 வயசு. எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க? எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வாரீங்க? நான் இங்கே ஒரு 45 வருஷம். 45 வருஷமா? யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ இங்கே இருக்கிறீங்களா? என்ன இடம்பெயர்ந்து 85 குடும்பத்துக்கிட்ட இடம்பெயர்ந்து வந்தீங்களா? என்ன இருந்ததா எல்லாரும் அதே வித்தியாசம். வம்சாவளி, இந்திய வம்சாவளி தான். அப்போ நான் இங்கே இருந்தபடியாக இங்கே இருந்துட்டேன். எங்களுக்கு இந்த பூமி தான் தெரியும். போகணும் போகட்டும் தெரியும்.
எங்களை வளர்த்த பூமியை நாங்கள் மறக்கக்கூடாது. பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒருத்தரும் மறக்கக்கூடாது. அப்படி மறந்தால் அவன் மனுஷனுக்கு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ரெண்டும் தான் எங்களுக்கு. அதான் முதல் தேவை. சரிதான். நன்றி ஐயா. என்ன பாய். ஏதோ நீங்கள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் நாட்டுக்காக உழைச்சி நாட்டுக்காகவே நீங்கள் உங்களோட இதை அர்ப்பணிக்கணும். தெரியும் நாடு என்ன செய்தது என்று கேள்விகள் கேட்டால் எதற்கு செஞ்சால் வாடலாம். நாடு உனக்கு என்ன செய்வதுன்னு கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செய்வது என்று கேட்டுப்பார். நாட்டுக்கு நீ என்ன செய்தது அதான் முக்கியம். இவ்வளோ படிக்கலாம், எதுவும் செய்யலாம், மாடே கூட கூட காட்டி இருக்கலாம். ஆனால் பிறந்த பொன்னாட்டையும் பெற்றதாயும் மறந்துவிடாது. உங்களோட பேர் என்ன? எங்களது ராசையா. ராசையா. ஓகே சரி. என்ன ஐயா பாய். பேர்லயே ஐயான்னு வச்சுக்காரு. என்ன பாய் பாய். ஓகே வாழ்க வல்லாண்டு. சரி ஐயா. சரி. சரி. உள்ளே வந்து பூசை நடந்து இருக்குது. இப்போ நாங்கள் கோபுர வாசலால் உள்ளே போகிறோம். இதில் வந்து சரியான சேராக இருக்குது மழை பெஞ்சதால். இதில் பார்த்தீங்கன்னா 1000 கண் பானை இருக்குது பாருங்க. இது வந்து தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது. உள்ள வந்து பூசை நடந்துகிட்டு இருக்கு. கோயில் வந்து புதுசாக தானே கட்டியிருக்கீங்க. அந்த கோயில் பழைய கட்டுற மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு சிவர் மட்டும் இருக்குது. சிவன் சைஸ் பாருங்க. அந்த
எங்க எங்க உள்வளாகத்துல இருந்து ஃபுல்லாக தரமட்டமாய் தான் கோயில் காட்டினவைங்களா? இல்லை அது பழைய இடத்தை விட்டு தான் இங்கே கட்டி இருக்கிறான். பழைய இடத்த விட்டா காட்டியிருக்கலாம். ஓகே ஓகே. இது என்ன இது உடைஞ்ச கோயில் கோவில் இது என்னன்னு தெரியல, அது பழைய இடத்தை தான் கழிச்சிருங்களா இல்லை தெரியுமே கனடாவோ அடே கனடாவில இருந்து வந்த ஐயா அதானே கேட்டீங்க. எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இங்கே வந்தீங்க? எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இங்கே வந்தீங்க நீங்கள்? நான் இப்போ வந்து ஒரு 1.5 மாதம் தான். 1 மாசம் இங்க நிக்கிறீங்க. நீ எப்ப போறது? 2 மாதம் எல்லாம் வரணும் ராஞ்சி கோயிலாவே நிறையா பார்ப்போம். பிள்ளைகள் அங்கேயா? இது அதில் இருந்தவன் மகன், மூத்த மகன். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைகள் 3 பேர் அங்கால, ஒரு பிள்ளை இங்கே. சரி சரி. என்ன அங்கே பாப்பினா வீடியோ பார்த்துட்டு சோப்பினா வேணே. சரி கோயில் கிணறு முந்தின காலங்களில் மாடுகள் மேய்க்கிறது ஆட்கள். மாடுகள் மேய்ச்சி கொண்டு இந்த இடம் ஒரு சூழ கொஞ்சம் குளிர்ச்சியாக நல்ல வளர்ந்து இருந்தது. வளர்ந்து இருக்கைக்குள்ள அதுக்குள்ளே கண்டபடி எல்லோரும் போகிறது இல்லைன்னு சொன்னால் அது பயமான இடம் மாதிரி. அப்போ இந்த மாடுகள் எப்படி மேய்ச்சி கொண்டு வரையில அவர்கிட்ட மாடு உண்டு இந்த சோலைக்குள்ளே போட்டு மாடு சோலைக்குள்ளே போனால் போல மாடு போகுதுன்ட்டு அந்த மேய்க்கிற ஆள் அவருக்கு மாட்டுக்கு பின்னால் கலைச்சி கொண்டு போகுது. அங்கே ஒரு வயது போன ஒரு ஆள் தலைவிரி கோயிலமாக ஒரு பொம்பளை இருந்திருக்கிறான். அப்போ என்ன தம்பின்னா அம்மா இதுக்குள்ளே மாடு வந்தது கலைக்க வந்தனான்னு. சரி சரி இங்கே வா, எனக்கு இந்த தலையெல்லாம் பேன் கடிக்குது, அந்த பேனை ஒருக்கா எடுத்து விடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் இல்லாமல் பேன் இல்லாமல் பார்க்க மாட்டேன்னு. இல்லை இல்லை உன்னால் முடியும், நீப்பா எடுக்கலாம். பின்ன வேறு அந்த மனசின் வற்புறத்தில் இருக்கிறாங்க போய் தலையை விரித்து பார்த்துருக்குறார். தலை விரித்த உடனே தலை முழுக்க கண்ணாக தான் இருந்தே தவிர அங்கே பேன் இருக்கிறா இல்லை. அவருக்கு உடனே அந்த மயர் குவிச்சடைஞ்சு ஆள் மயங்கி விழுந்துட்டார். அப்போ எழும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆளையும் காணையில், அந்த கல் மட்டும்தான் இருந்தது. அப்போ அதில் இருந்தால் அந்த கண்ணகிய தெய்வமாக இருக்கலாம்னு சொல்லி அந்த கண்ணகிய தெய்வம் அதிலேருந்து ஆரம்பித்த பூசை தான். அவர் அதில் ஒரு இடத்தை ஒரு அந்த கல்லை ஆராதனை செய்து கொண்டு வந்ததுலேருந்து தான் இந்த கோயில் வளர்ச்சி இடம். இப்போ என்ன தெய்வமாக இருக்கிறா கண்ணகியம்மனாக இருந்து? அது கண்ணகி அம்மனுக்கு எங்களுக்கு எங்களோட மரவில் கொடியேற்ற பூசை அந்த ஆகம முறைப்படி அது செய்யலாது, செய்கிறது இல்லை, செய்யலாதோ இல்லையோன்ற. என்னடா கண்ணகி வந்து தெய்வம் இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு பெண் பத்தினி தெய்வம். அப்போ அந்த இடத்துல மனோன்மணி அம்மாவை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தால் அவ கூடின சக்தி தானே அவருக்கு, அவள் சக்தின்ற ஒரு இது அவருக்கு நாங்கள் கொடியேற்ற திருவிழாவை செய்யலாம் அந்த அதுதான் ஓரளவுக்கு வந்தாப்பில். அதுக்கு பிறகு தான் மனோன்மணி அம்மாவை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்துட்டு கண்ணகி சைட்டில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த இதுகளெல்லாம் கண்ணகின்ற இந்த என்ன நீர்ச்சோறு அவிக்கிறது, பொங்கல் வைக்கிறது, அதிலெல்லாம் கண்ணகின்ற பெரிய இதுதான். சரி ஐயா. ஐயன பேர் சோதி அண்ணன்னு சொல்கிறது. சோதி. சரி ஐயா. சரி ஓகே, நன்றி நன்றி. இளஞ்சி ஆரணியம் தான் இந்த இடத்துக்கு பேர். இளஞ்சியன்னா மகிழ மரங்கள், ஆரணியம்னா காடு. அந்த இளஞ்சி ஆரணியம் மகிழங்காடு மகிழ மரங்களால் சூழப்பட்ட இடமாக இருந்தது. இதெல்லாம் மகிழ மரமா? இது இல்லை, மகிழ மரம் நிற்கிது அங்கால தள்ளி, இதில் இல்லை. இல்லை இல்லையா? இது என்ன மரம்? இது வேறு சடவைக்கு அது இது காட்டு மரங்கள். இதெல்லாம் காட்டு மரங்களா? ஆலமரங்கள், கூடுதலான மரங்கள் இதுக்குள்ளே நிற்கிது. கூடுதலான மரங்கள் இதுக்குள்ளே நிற்கிது. இந்த ஒரு காலத்தில் இந்த 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 தண்ணி வந்து வத்தாது, கிணறு வத்தாது. 2-3 மிஷின் போட்டாலும் வத்தாது. ஆனால் இதுக்குள்ளால போட்டால் எங்கேயோ கீரிமலைக்கோ எங்கேயோ தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வேறு. இது ஒரு மூலிகை தண்ணி. இந்த மரங்கள் எல்லாம் சூழ இருக்கிறதால அதுகளுடைய இலைகள் இந்த தண்ணிக்குள்ளேயும் கொட்டி அந்த வேர்கள் இந்த அதில் இருந்து ஊறி வர தண்ணி எங்கட அந்த வெக்கை காலத்தில் நாங்கள் இதில் வந்து குளிச்சுட்டு போனால் எங்களோட வெக்கையால் வர நோய்கள் எல்லாம் அற்று போகிறது. முந்தியெல்லாம் இந்த
கொப்பளிப்பான் சின்னமுத்து என்றெல்லாம் இந்த அந்த அம்மை நோய்கள் நோய் வந்த டைம் என்ன அதுகள் எல்லாம் கவனமாக அந்த புண்ணுகளெல்லாம் மாறின பிறகு வந்து இந்த கோயிலில் குளிச்சு தான் அந்த முழு சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இது ஒரு மூலிகை தீர்த்தம். அந்த நாங்கள் இதில் வந்து எப்படியும் குளிக்காம போகிறதில்லை. குடிக்கிறது தானே தண்ணி என்ன என்ன தாராளமாக குடிக்கலாம் ஊற்று. ஆனால் ஒரு கசப்பு மாதிரி மூலிகை தண்ணி என்ன மாதிரி இருக்குமில்ல அது மாதிரி தான் இருக்கு. சரி சரி ஓகே ஓகே சரி நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றியா நன்றியா. சரி ஓகே நன்றி. நாங்கள் வந்து இந்த தண்ணியை குடிக்க போகிறோம். மேலே நிற்கிற மாதிரி மகள இது வேறு என்ன தண்ணி நல்லா தான் இருக்குது. வைக்கல வைக்கல கழுவும். உறவுகளை நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். பை பை.